தும்மா ஏ காட்டு மல்லி, அம்மா ஏ கனகமல்லி, கும்மா ஏ பாச்ச மல்லி, என் கனிமா. பட வச்சான் ஆள விழ வச்சானே ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே ஏ உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏய் பாரா பூவாரா கைசீரா என் வீரா ஏ நெத்தி இல்ல நெல்லா வட்டம் வச்சவனோ சுறா வட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும் ஏ பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பாத்தா வச்சிடு பட்டாசே பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே கபடி போடுறா இன்னைக்கு 24th ஜூன் டியூஸ்டே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புது ஃபோனில் எடுக்கிற வீடியோ இது. இப்படி திருப்பி எடுக்கிற வீடியோ செல்ஃபி மோடில். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது கிளாரிட்டி. ஸோ இந்த வ்ளாக் தான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமராவில் எடுத்துருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஸ்கூல் கிளம்பிட்டோம். பசங்க ஸ்கூலுக்கு 2 இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ பெரியவனுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கினேன். அவனோட ரேஸ் ப்ராக்டிசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வருஷம் வந்து அவன் 2 ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறான். போன வருஷம் ஒரு ரேஸ் தான். ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 6 months, அதாவது ஜான்வரி வரைக்கும் போகும். ஜான்வரி ஸோ போவோம். ஸோ இப்போ இந்த அடுத்த மாதத்துலேருந்து ஜூன் ஆயிடுச்சு இல்லையா, ஜூலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பேக் டு பேக் ரேஸு. கோயம்புத்தூர் சென்னைன்னு. ஸோ இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் போயிட்டான். புது கோஆர்டினேட்டர், புது டீச்சர் எல்லாமே. ஸோ போன கோஆர்டினேட்டர் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டியும் போயிட்டு பேசி பெர்மிஷன் வாங்கி இப்படி தான் இருக்கும். நிறைய கிளாஸ் பங்க் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஸோ அதெல்லாமே சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். 2வது வந்து அத்தர் வந்து இப்போ ஆலன் சேர்ந்துருக்கான் இல்லைங்களா. ஸோ ஆலன் வந்து அவன் வீட்டுக்கு வரதுக்கு 4:30 மணி ஆகிப்போது. மெயின் ரோட்லேயே ட்ராப் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. மெயின் ரோட்டில் எப்படி ட்ராப் பண்ணலாம், ஸ்கூல் ரூல்ஸ் படி 100 meters முன்னாடி வரைக்கும் ட்ராப் பண்ணலாம். 100 meters பசங்க நடந்து வரலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ரோடு கிட்டத்தட்ட 600 மீட்டருக்கு மேலே இருக்குது. அது வந்து நோ சான்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ மழை பெய்யுது. அது இல்லாமல் ஆலன் புக்ஸை சேர்த்து எடுத்துகிட்டு போகிறான். அவன் இருக்கிற மெலீஸா முருங்கைக்கா மாதிரி ஆள். ஓகே, 12 வயசு பையன் இவ்வளோ பெரிய பேக் தூக்கிட்டு ஒரு சைடில் லஞ்ச் பேக்னு எக்ஸ்ட்ரா பாக்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ ஃபுல்லாக ஹெவி. அண்ட் காலையில் 8 மணிக்கு கிளம்புறாங்க பசங்க. 7:15 கிளம்புறாங்க. 4:30 மணி வரைக்கும் அவ்வளோ டயர்டாக எப்படி அவங்க வாக் பண்ணிட்டு வரணும். அண்ட் இவ்வளோ நாள் நம்ம கேட் கிட்ட ட்ராப் பண்ணுறாங்க. நான் சொன்ன கேட் கிட்ட கூட இப்போ 3 கேட் இருக்கு இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் கேட்டை கொஞ்சம் தள்ளியே ட்ராப் பண்ணுங்க, அந்த டேர்னிங் கிட்டேயே ட்ராப் பண்ணுங்க. மெயின் ரோடில் வேணாம். அது எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. பெரிய வண்டி போது. இது பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவே. இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அவன் உள்ளே வந்து அந்த ஃபுல் ரோடு, அதுவே பார்த்தீங்கன்னா அந்த ரோடே கச்சா. அது இல்லாமல் மழை வந்துச்சுன்னா ஃபுல்லு சேராகி போகுது. ஸோ எனக்கு சுத்தமாக அது ஃபோனில் பேசி ஒவ்வொரு வாட்டி வேறு ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ எனிவே போகிறோம். இன்னைக்கு இது வந்து முடிவு எடுத்துட்டு தான் வரணும். மை ஹஸ்பண்ட் நான் தான் சொன்ன ஒன்றா வ்ளாக் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நமக்கு நல்ல டைம் எல்லாம் எப்போ வரான்னு தெரியாது. இப்போ சும்மா நான் வந்து ஃபோனில் சும்மா ஃபேக் வ்ளாகிங் பண்ணிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டை வச்சு. ஸோ இவங்க ஆக்சுவலி ஏன் விட எனக்கெல்லாம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப மொக்க. எனக்கு சிரிக்க மட்டும் தான் தெரியும். பட் இவங்க ஹியூமர் எல்லாம் செம்ம அப்படியே சால்ட்டாக வரும். சால்ட்டாக
ஸோ சிரிச்சுட்டே இருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி சரி நம்ம போன வேலை சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிச்சு. ஸ்கூலில் நோ கொஷின்ஸ் ஆஸ்ட். ஆக்சுவலி நம்ம இவ்வளோ நாள் நான் ஃபோன் பண்ணி பேசினது வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட. டிரான்ஸ்போர்ட் வந்து எப்போவுமே எல்லா ஸ்கூல்லையும் அவுட் சோர்ஸ்டாக இருக்கும். அது வந்து வேறு ஒரு என்டிட்டி. ஸோ நம்ம எதுக்கு அவங்கக்கிட்ட பேசணும்? ஓகே, ஸோ அவங்க வந்து ஷார்ட்கட் தான் யோசிப்பாங்க. ஸோ நம்ம வந்து நேராக ஸ்கூல் அத்தாரிட்டி கிட்ட பேசணும். ஒரு கொஸ்டின் கூட கேட்கல, க்ளீனாக உங்களுக்கு இங்கே ட்ராப் பண்ணுறோம், டென்ஷனே வேணாம். ஆனால் கூட நமக்கு நிம்மதியாக இருக்காது. திரும்ப அதே ஹஸ்பண்ட் தான் ஓகே சொல்லிட்டாங்க, மறுபடியும் ஏன் திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது வந்து உள்ளே இருக்கிற எல்லாமே அது அந்த அடப்பு வந்து வெளியில் வரணும். ஒரு செம்ம கோவ டென்ஷனில் போனேன். டெய்லி எதுக்கு நான் நெகோஷியேட் பண்ணணும்? சரி, எனிவே அழகாக வந்து பேசி முடிச்சாச்சு. என்னமே நோ டென்ஷன். இந்த வாசலில் நம்ம கேட்கிட்டேயே ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. விஹானோட கோஆர்டினேட்டர்கிட்டையும் பேசிவிட்டு தம்ஸ் அப் வாங்கியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்பணும். ஸோ பசங்க வந்து இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு போகல. ஸோ சூடாக டீ போட்டுட்ருக்கேன். பசங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி லஞ்சு கொடுக்கல, ஸ்கூலில் சாப்பிட்டு போனிட்டேன். ஸோ மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கேன்டீனில் சாப்பிட்டுப்பாங்க. டனைங், ஒரு மச் வெயிட்டட் பார்சல். இது ஆக்சுவலி நாளைக்கு வரதா இருந்துச்சு, வீட்டுக்கு வரும்போது வாசலில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கே டெலிவரி ஆகிடுச்சு. உங்கள் டீ குடிச்சிட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது வந்து ஆசாம் சாய். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. கேமரா ஸ்பெஷலி வீடியோஸில் கொஞ்சம் கான்ஷியஸ் வர்றதுக்கு. ஃபோட்டோஸில் கூட அவ்வளோ ரொம்ப புல் பண்ணி ஒரு குரூப் ஃபோட்டோனா சரி வா எடுத்துக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டாங்க. ஸோ வீடியோஸ் எல்லாம் சுத்தம் மோசம். பசங்கன்னு சொன்னால் விஹான் கூட அதே மாதிரி ஆகிட்டான். ஸோ சுத்தமாக அவனுக்கு இந்த வீடியோ விலாகே பிடிக்கிறதில்ல. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை வந்து நீங்கள் வீடியோவில் நிறைய பார்க்கவே மாட்டீங்க. ஸோ நல்லா அருமையாக டீ போட்டு குடிச்சாச்சு. உங்களுக்கு இப்போ பார்சல் என்ன இருக்குது காட்டுறேன். சிசர்ஸ் எடுத்தோம். ஆக்சுவலி 2 ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகே, ரெண்டுமே நீங்கள் பாருங்கள். இது வந்து எனக்குன்னு சொல்ல மாட்டேன், நமக்கு. ஓகே, ஒரு வீட்டுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டும் தேவையா இல்லையான்னு நீங்கள் ஆனஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஐட்டம் வந்து நான் என் ஹஸ்பண்ட் யூஎஸ் போகும்போது அங்கே இருக்கா, நல்ல விலையில் கிடச்சா பாருங்கன்னு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, இருந்திருந்தாலும் ஸோ நம்ம ஊர்லேயே பெட்டர் ப்ரைஸுக்கு இருக்குது. டனாயிங், இது வந்து ரைஸ் குக்கர், குட்டி க்யூட் மினி நேனோ ரைஸ் குக்கர். எவ்வளோ பாருங்கள், 1 லிட்டர், அவ்வளோதான். இது வந்து பிஜன் பிராண்டும் ஏன் வாங்கியிருக்கேன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் மட்டும் தான் இருந்துச்சு. அடுத்த பிராண்ட் வந்து அகாரோ கன்சிடர் பண்ணேன். அகாரோலையும் பார்த்தீங்கன்னா உள்ள அலுமினியம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எதனால் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் வந்து கீக் ரோபோ இருக்குது. அது வந்து 7 லிட்டர்ஸ். ஓகே, பெருசு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேருக்கு 8 பேருக்கு வரைக்கும் சமையல் பண்ணலாம். இது வந்து என்ன ஆகுதுனாக்கா, காலையில் நான் இப்போ பசங்களுக்கு மட்டும் ரைஸ் வைக்கணும் அப்படின்னாக்கா என் அடுப்பு நாளும் எங்கேஜ்டாக இருக்கும். ஸோ இப்படின்னாக்கா அசால்ட்டாக நம்ம வச்சு விட்டுறலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா ட்ராவல்னு இருக்கும்போது நிறைய இடத்துல நான் ஒயிட் ரைஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ இது அசால்ட்டாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் நம்ம பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ நம்ம சமைக்கிறோம் பிரியாணி தான். நான் 99% பிரியாணி தான் பண்ணுவேன். அந்த டைமில் எல்லாருக்குமே ஒயிட் ரைஸ் கூட வைக்கணும் மாதிரி இருக்கும். ஸோ இதை பாட்டுக்கு நம்ம வச்சு விட்டுட்டாக்கா நமக்கு வந்து சூடாக இது அப்படியே டேபிளில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஆஹா, கார்பேஜ் நான் போயிட்டுருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா 10:30 மணிக்கெல்லாம் गार्बेज कलेक्शन முடிஞ்சிடும். बन्नी मुझे लगा आप लोग निकल गए होंगे. हाँ, 10:30 बजे ख़त्म हो जाता है ना आपका पिकअप. चलिए अच्छा, ये वेट भी निकाल लीजिए. थैंक यू. பரவாயில்ல, கார்பேஜ் கிளியர் ஆகி போச்சு. இல்லைனா கூட நாளைக்கு போட்டுக்கலாம், ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. பட் அன்னைக்கு கிளியர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இது செம்மையாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. நான் நினச்சேன் ரொம்ப குட்டியாக இருக்குமோ. இது பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு இதில் ரைஸ் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ விஹான் அத்தர் கூட இது நல்லா இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுப்புனா நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஸோ நானும் ஒரு 2 மனசாக தான் வாங்கினேன். சரி வாங்கி பார்ப்போம். ஸோ இந்த பாத்திரமே நல்லா வெயிட்டாக நல்லா இதிலே சமைக்கிற மாதிரி. ஸோ இதுதான் தட்டு. ஸோ இது வந்து டேபிள்லேயே அப்படியே வச்சுக்கலாம். ரைஸ் எல்லாம் வைக்கணும்னு தாராளமாக வச்சுக்கலாம். 4 பேர் அழகாக சாப்பிட்றலாம். இதில் பார்த்தீங்கன்னா 750 கிராம் ரைஸ் இதில் வந்து குக் ஆகணும். லைக் குக்டு குவான்டிட்டி வந்து 750 கிராம் வரைக்கும் இதில் வந்து நம்ம சமைக்கலாம். ஸோ நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது.
ஸோ இது வந்து யூஸ் பண்ணிவிட்டும் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன் எப்படி இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பீரோவில் அழகாக அடங்கிடும். ஸோ ஸ்பேஸே ஆக்கியபை பண்ணாது அவ்வளோவா. ஸோ ரஃப் ஐடியா வரும் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது சைஸ். ஏன்னா எனக்கே குழப்பமாக இருந்துச்சு 1 லிட்டர் என்ன சைஸ்க்கு இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கேஸ்ட்ரால் வச்சுருக்கோம், ஒரு பக்கம் கெட்டில் வச்சுருக்கோம். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ ஹைட் எவ்வளோ வெட் இந்த எலக்ட்ரிக் குட்டி குக்கரோட சைஸ் ஐடியா வரும் நமக்கு இப்படி பார்க்கும்போது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஃபோல்டிங் வாஷிங் மிஷின். இது வந்து செமி ஆட்டோமேட்டிக் போல். இதுவும் நான் வந்து முக்கியமாக ட்ராவல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பசங்களோட சாக்ஸ் அது அடிக்கடிக்கு வாஷ் பண்ணும்போது நம்ம மஷீனில் போட முடியறதில்ல. ஒரு 4 சாக்ஸ் போயிட்டு அதில் என்ன மஷீனில் போட்டு துவைக்கிறது. ஓகே, ஸோ செப்பரேட்டாக இதில் வாஷ் பண்ணிக்கலாம். அண்டர் கார்மெண்ட்ஸ் இதில் வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி இது. இதில் வந்து பேபி இப்போ குழந்தைங்க இருக்குனாக்கா குட்டி பசங்க குழந்தைங்க துணி இதில் துவைச்சிக்கலாம். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ குழப்பமாக இருந்துச்சு, ஏதோ எனக்கு எது சரியாக பட்டுச்சோ அதை பார்த்து வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு குட்டி பக்கெட் சைஸ்க்கு தான் இருக்குது. ஸோ இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்படி சொல்லி வச்சிடலாம். கிரைண்டர் மாதிரி இருக்குது. இந்த சவுண்ட் இருக்கே. ஸோ பாருங்கள். ஸோ 2 ப்ராடக்ட்டு ஹோம் எசென்ஷியல் கண்டிப்பாக கிடையாது. நமக்கா இல்லாத நீடை க்ரியேட் பண்ணி இது இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம லைஃப் ஈஸி ஆகிடுமே, பியூட்டிஃபுல் ஆகிடுமே, வண்டர்ஃபுல் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி யோசித்து வாங்குகிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமாகவே வர்த்தா? இது இல்லாமல் நம்மளால் சர்வைவ் பண்ணவே முடியாதா? எப்படி? ஆனால் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம காசு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. பட் இது நல்லா இருக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய ஃபேவரெட். எனக்கு மாம்பழம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு மேலே இது பிடிக்கும். பலாப்பழம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க பக்கத்து வீட்டில் ஊருக்கு போயிட்டு வந்தாங்களாம். ஸோ வீட்லேயே கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அது டெக்ஸ்சரை வந்து ரொம்ப வழவழன்னு லூஸாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. இது வந்து நல்லா தேங்காய் டெக்ஸ்சர் இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக. பாருங்கள் என்ன மாதிரி. மேங்கோ அப்புறம் சூப்பர் ஸ்வீட். மறுபடியும் வெளியே கிளம்பிட்டோம். சடன் பிளானு. காலையில் ஜஸ்ட்டு பருப்பு மட்டும் வச்சுட்டு கீரை நம்ம தோட்டத்து ஃப்ரெஷ் பாலக்கீரை கட் பண்ணி வச்சுட்டு போனால் வந்துட்டு பண்ணிக்கலாம். ரைஸ் வச்சுக்கலாம், கோவக்காய் ஃப்ரை பண்ணிக்கலான்னு. சரின்னு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அப்படியே எனக்கு சமையல் பண்ணியே தோணலை. சரி என் ஹஸ்பண்டை கேட்டது, சரி 1/2 hour நோ கால்ஸ், 1/2 hour 1 hour. சரி எங்கேயாவது டக்குன்னு குயிக்காக ஒரு லஞ்ச் சாப்பிட்டு வரலான்னு. லஞ்சுன்னு இருக்கும்போது அது டிஃபனாக இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது போல் பசங்கன்னு இருக்கும்போது பசங்களோட தான் வெளியில் போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நான் ஹஸ்பண்ட் நானும் ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறதோ ஒரு காஃபி குடிக்க போகிறதோ. சரி இப்போ ஒரு சான்ஸு அப்படியே போயிட்டு வருவோம். லஞ்ச் டேட் வித் ஹஸ்பண்ட். சரி நம்ம எங்கே போகிறோம் என்ன சாப்பிட்றோம் அது முக்கியம் கிடையாது. ஒன்றா போகிறோம், ஜஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் நான், அதுதான் முக்கியம். ஸோ இது இங்கே வந்து ஒரு கொரியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. குட்டியாக இருக்கும், கெஃபே ஸ்டைலில். ஸோ அங்கே போயிட்டு ஏதாவது, ஏன்னா வீக் டே இல்லையா, ஸோ நிறைய ஓல்டு ஸ்டாக் இன்றைக்கி தள்ள பார்ப்பாங்க. ஸோ வீக்கெண்டுனாக்கா ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதனாலேயே ஹோட்டலில் வந்து வீக் டேஸில் போய் சாப்பிட்றதுக்கு பயம். ஸோ இந்த மாதிரி குட்டி ஹோட்டல்ஸ்லலாம் அவங்க ஆன் த ஸ்பாட் ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ரிஸ்க் கம்மி இதில். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோன்னு பசங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா காலையில் order one gravy for regular. Korean only, na? We'll try. Spicy Korean curry. Spicy रहेगा ना? First one. Spicy is fine. Chicken. மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா ஏ பாரா பூவாரா கைசீரா ஏ மாறா ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவட்டம் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. மோமோஸ், அந்த ஃப்ரைட் சிக்கன், நூடுல்ஸ். என் ஹஸ்பண்ட் நூடுல்ஸே சாப்பிடல. ஸோ அந்த இதுவே போட்டோம்.
அதே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இது வந்து பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்து சாப்பிடுவாங்க. நான் பேருக்கும் 2-3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குது. பட் என்னால் அது லஞ்ச் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நூடுல்ஸ் பாஸ்தாலாம் எனக்கு இறங்காது, கஷ்டம். சரி, ஓகே, இது வந்து குட்டி ஸ்நாக் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.